1 கப் பொட்டுக்கடலை இருந்தால் போதுங்க. வாயில் வச்சதும் கரையக்கூடிய பொட்டுக்கடலை பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க. பொட்டுக்கடலை எடுத்த அதே கப்பில் 1 கப் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கலாங்க. நீங்கள் ஜீனிக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். வாசனைக்காக 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறேங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. நம்ம பொட்டுக்கடலை எடுத்த அதே கப்பில் நெய் எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு நெய் ஃபுல்லாக சேர்க்க பிடிக்கலைன்னா பாதி நெய் பாதி எண்ணெய் கூட சேர்த்துக்கலாங்க. நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க பொட்டுக்கடலையும் ஜீனியும் சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பதம் வந்து கரெக்டாக இருக்குங்க. இப்போ நான் பிளேட்டில் நெய் எதுவும் தடவலை. நம்ம கிளறி வச்சுருக்க பொட்டுக்கடலையும் ஜீனியும் நல்லா சேர்த்துட்டு இந்த மாதிரி கரண்டியில் நல்லா ஈவனாக சமப்படுத்தி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா ஆறிடணுங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சு. நான் பீஸ் போட்டு காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு ஸ்வீட் சாப்பிடணுன்னு தோணுச்சுன்னா டக்குன்னு 5 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.